இன்றைக்கி ராபின்சன் க்ரூஸோ இவருடைய ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். இவர் வந்து 1632 பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாருன்னா யார்க்குன்ற சிட்டியில் தான் பிறக்கிறாரு. இது இங்கிலாண்டில் இருக்குது. இவருடைய ஃபாதர் வந்து ஒரு வியாபாரி. அவர் வந்து ராபின்சன் க்ரூஸோ அவர் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் ஊர்லேயே வேலை பார்த்துட்டு. பட் இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இவர் வந்து உலகத்தை பார்க்கணும், கடலில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்லாம் இவர் ஆசைப்படுறாரு. இவர் வந்து அவர் ஃபாதர் சொல்கிறாரு, நீ கடலில் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். பட் இவர் அதை கவனிக்கவே இல்லை. இவர் 1651 வந்து ஹல்லுன்ற சிட்டிக்கு போகிறாரு. அங்கே நிறைய கப்பல்லாம் இருக்குது. அங்கே ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டோட அப்பா வந்து கேப்டன், சியோட கேப்டன் தான். அவர் அப்பா கூட வந்து இவங்க 2 பேரும் லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போன ஃபஸ்ட்டு டேயில் வந்து அந்த பெரிய புயல் காற்று அது மாதிரிலாம் அடிக்குது. இவருக்கு வந்து ரொம்ப பயந்துட்டதுக்கப்புறம் வந்து அவரோட அப்பா சொன்ன வேர்ட்ஸ் ஞாபகம் வருது, கடலில் நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து அது எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுது. இவர் திரும்பி ஹாப்பி ஆகிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து இதுமாரி அவங்க அப்பா அம்மா பேச்சை மீறிட்டு தான் இவர் வந்திருக்காரு ராபின்சன் க்ரூஸோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா பேச்சை கேளு, நீ இனிமேல் என் கூட கடலுக்கு வராத அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து யார்மவுத்துன்ற பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து இவர் திரும்பி ஒரு நல்ல ஒரு சீ கேப்டனை மீட் பண்ணுறாரு. அந்த சீ கேப்டன் வந்து, நீ வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீ என் கூட, நான் ஆஃப்ரிக்காவில் கினியான்ற பிளேஸ்க்கு போகிறேன், நீ என் கூட வா, நான் வந்து நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் நீ இங்கே நிறைய இப்போ வச்சுருக்க காசை வச்சுட்டு நீங்கள் வந்து பொருள்லாம் நிறையா வாங்கி